Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக எஸ்எம்சி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஓகே, இது வீக்லி பிஓஎஸ் பண்ண இருக்கு. ஆமாம். டிமேட். ஓகே, இதில் ரீஃபண்ட் இல்லையா? ரீஃபண்ட் 15 மினிட் 4 ஹவர். ஓகே, இல்லை டே 4 ஹவர் ரீஃபண்ட் பண்ணி தான் வந்தேன். சரி, ஓகே. இது வீக்லி சம்மந்தம் உள்ளாடி டே வந்திருக்கு, மேலே வந்திருக்கு. அதனால ஓகே, டே உள்ளது கன்ஃபர்மேஷனுக்கு இந்த டிமாண்ட் எடுத்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, 4 ஹவர் வந்து ரீஃபண்ட். ஓகே, ஓகே. 15 மினிட் உள்ளாடி. ஓகே ப்ரோ. ஆனால் இது மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் டார்கெட்டிங்கே போனீங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா இது நான் டிபிபிஎஸ் அந்த டைம் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஓகே, ஓகே. இது ட்ரை பண்ணி பார்த்தது வரைஞ்சி வச்சுட்டு. ஓகே, ஓகே சார். எப்படி சின்ன டவுட் சார், 15 மினிட் நான் சோன் பார்க்குறேன், அப்புறம் 5 மினிட்ஸில் வந்து என்ட்ரி போடவா இல்லை 1 மினிட்ஸ் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இதில் பண்ணியிருக்கிறது கரெக்டு தான். நீங்கள் இப்போ டெய்லி இது வந்து டெய்லியா வீக்லி ஓகேங்களா? வீக்லியில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. டெய்லியோட டிமாண்ட் எடுக்கிறீங்க. டிமாண்ட் எடுத்துகிட்டு 4 ஹவர் வந்து ரீஃபண்ட் எடுக்கிறீங்க. ஏன்னா இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறீங்க. அப்போது இதில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே ரீஃபண்ட் இருக்குது ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட்டோட டைம் ஃப்ரேமுக்கு தான் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்போ இப்படி வந்திருக்கீங்க, கரெக்டு. அப்போ இந்த டிமாண்ட்லேயும் இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்து மிஸ் ஆகிடும். அப்போ இந்த டிமாண்டில் நீங்கள் என்ட்ரி போகிறது பெஸ்ட்டு. அதோட ரீஃபண்ட் மிக்ஸ்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் 15 மினிட்ஸ் சொன்னோம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸில் உள்ளாடி வந்து நான் வரிசை எடுத்துட்டேன். அதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுமா? சாப்பும் அப்புறம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வந்து அப்படி டைரக்ட் என்ட்ரி போகலாமா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆகும். ஆமாம், நீங்கள் இப்படி தான் என்ட்ரி போகணும். இப்போ போயிருக்கிறது கரெக்டு. ஓகே, இது ரிஸ்க் ரிவார்டு ப்ரோ 1:23 நம்ம சம்திங் 26 23. ஓகே, ஓகே. இது மார்க்கெட் வந்து அகைன் கீழே வந்திருப்பான். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு இது சரியான ரெக்கவர் இல்லை, ஆனால் ஒரு இன்ட்ராடே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்ட்ராடே பண்ணியிருக்கீங்க, பெட்டர். இது டிபி கரெக்டாக போட்டிருக்கீங்க. அது 4 ஹவர் சப்ளை வரை போட்டேன். ஓகே, ஓகே. வீக்லி பிஓஎஸ் சப்ளை எடுத்துருக்கீங்க. வீக் ஜோன் ஓகே, கரெக்டு. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருச்சு இந்த சப்ளைல. இது ஏன்னா இப்போ வீக்லியோட சப்ளை ரீஃபண்ட்மெண்ட் எடுத்திருக்கு, அதனால நம்ம இந்த டைம் ஃப்ரேம் போகிறோம். இந்த இடத்துல ஆமாம், இந்த இடத்துல கட் பண்ணி இந்த இடத்துல சேஞ்ச் கொடுத்துருக்கு. அப்போது இந்த சப்ளைல என்ட்ரி போகலாம். பட் பெரிய சப்ளைன்றனால நம்ம இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர் இந்த இடத்துல. அப்போ நமக்கு இந்த மூவ் பார்த்தாலே தெரியுது, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்தா வந்திருக்கு மார்க்கெட். சரி, இப்போ நீங்கள் எடுத்த என்ட்ரி பார்க்கலாம். என்டையராக இது எடுத்திருக்கீங்க. ஓகே, இங்கே ஒரு சப்ளை, இது 4 ஹவர் பிஓஎஸ் ரீஃபண்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இது 5 மினிட்டா? இப்போ இந்த இடத்துல சோர்ஸ் வந்திருக்கு. ஓகே ப்ரோ, இந்த இடத்துல சோர்ஸ் வந்திருக்கு, மேலே எங்கேயுமே சப்ளை இல்லை. அப்போ இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரீம்.
இது எக்ஸ்ட்ரீம். இதில் வந்து இந்த விக் இருக்கு பாருங்க, இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆமாம். கொஞ்சம் உங்களுக்கு பெரிய டிபி வேணும் அப்படின்னா இந்த விக்கில் ட்ரை பண்ணால் கூட ஒர்க் ஆகும். பட் நமக்கு மிட்டிகேஷன்ன்றது ப்ராபிலிட்டின்றது இதுதான். நம்ம இப்படி தான் போட்டணும், ஏன்னா மிட்டிகேட் பண்ணாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ப்ராபிலிட்டின்றது ஒர்க்கு இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகும். பட் நம்ம சேஃபுக்கு இப்படி போடுறது பெட்டர். ஏன்னா மிட்டிகேட் பண்ண நல்ல என்ட்ரி நம்ம எடுத்து வச்சுருப்போம், அது திடீர்னு மிட்டிகேட் பண்ணாமல் போயிருப்பான். ஸோ இந்த இடத்துல எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகே, இது செஷன் வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து இது எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா இதுக்கு செஷன் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். எதுக்கு எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்றது நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அது ஏசியன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விடிய காலையில் நினைக்கிறேன், இல்லை நைட் இருந்தேன். ஓகே, அப்போ ஏஷியன்னா இது நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ நீங்கள் இங்கே சப்ளை எடுத்துருக்கீங்க, ஓகே, இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அது இல்லாமல் சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்க, இன்டியூஸ்மெண்ட் இல்லாத இருக்கும்போது நம்ம சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர். அப்போ ரீஃபைன்மெண்ட் எடுத்திருக்கு, ஓகே. இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகிறது எப்படின்னா நடுவில் என்ட்ரி போகிற மாதிரி, ஓகேங்களா? ஆஃப்டர் என்ட்ரி இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருச்சுன்னா அதுக்கு கீழே பில்ட் ஆகுறது எல்லாமே நமக்கு ஒரு லிக்விடிட்டியாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹையை இங்கே கட் பண்ணியிருக்கு, இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லோவை கட் பண்ணியிருக்கு. அப்போது இது வந்து எக்ஸ்ட்ரீம், இங்கே தான் நமக்கு ஆர்டர் இருக்குது. அப்போது இது டிசிஷனல், ரைட்டா? இது வந்து நமக்கு இதுவும் டிசிஷனல் தான். பட் இந்த இடத்துல கட் பண்ணி வந்திருக்கு. இந்த இடத்துல அந்த மூமெண்டம் வந்து பார்க்கணும். அப்போது இது நமக்கு ஃபெயில் ஆச்சு, அப்படி இது ஃபெயில் ஆகலாம், ஆச்சுனாலும் நோ ப்ராப்ளம். நம்ம ரிஸ்க்குள்ளே ஃபெயில் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவும் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது. ஓகே, இப்போ இந்த சோச் போட்டிருக்கீங்களா, இது இது எதுக்கு சோச் போட்டிருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் டேயோட சோச் சார். டேவோட சோச். ஓகே, இப்போ வீக்லியோட இங்கே சப்ளை மிட்டிகேஷன் டெய்லி. ஓகே, இந்த சோச் போட்டிருக்கீங்க. ஆமாம், இந்த சோச். ஆனால் சப்ளை இங்கே மிட்டிகேஷன். உங்களுக்கு சோச்சுன்றது இந்த இடத்துல 4 ஹவரில் இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணி நமக்கு இங்கே சோச் வந்து கொடுத்துட்டான். இந்த இடத்துல கட் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல கட் பண்ணி இங்கே கொடுத்துட்டான். இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். இது என்ன பேரு? இது ஹீரோ யூஎஸ்டி சிஹெச்எஃப். யூஎஸ்டி சிஹெச்எஃப் கரண்ட் மார்க்கெட்டா? இல்லை, லாஸ்ட் வீக் உள்ளது. ஓகே, இது வீக்லியா? இது 4 வரும். 4 ஹவரா? இங்கே இருக்குது. ஓகே, இப்போது சப்ளை வந்து இந்த இடத்துல டெய்லி இருக்குது. நீங்கள் வீக்லி இதை எடுத்துருக்கீங்க, இந்த சப்ளை எடுத்துருக்கீங்க, ரைட்டா? இந்த சப்ளை எடுத்துருக்கீங்க. இப்போ வீக்லிக்கே நம்ம வருவோம். வீக்லி டெய்லி ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகே, 4 ஹவர். 4 ஹவரில் நமக்கு சோச்சுன்றது இங்கே இருக்குது. மிட்டிகேட் பண்ணி தான் இங்கே கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளை எடுத்துப்போம். இது எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். பட் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா இதில் நம்ம செல் பண்ண தேவையில்லை. நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது கூட பெட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம 15 மினிட்ஸ் போகிறோம்.
ஓகே. இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகுது. ஓகேங்களா? சரி. இப்போ இது பிஓஎஸ் தானே சப்ளை. ஓகே. இது வந்து பிஓஎஸ், இது சோச்சு. ஓகேங்களா? அப்போ இதில் எங்கே சப்ளை வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சப்ளை இல்லை. அப்போ இந்த இடத்துல சப்ளை இருக்குது. இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது நியூயார்க்கில் கிரியேட் ஆயிருக்கு. இதில் வந்து நம்ம செல் வந்து போகிறோம். அப்போது எஸ்எல் இங்கே வைக்கணும், இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்படி எஸ்எல் வைக்கணும், இப்படி வைக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணுறான். ஓகேங்களா? இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகுது. சரி, ஒரு என்ட்ரி வந்து நமக்கு ஃபெயிலியர் வந்து ஆயிடுச்சு. ஓகே. இப்போ லோ எங்கே இருக்குது, மார்க்கெட் இங்கே வரான், இந்த லோ கொடுக்குறான், இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு ஹண்ட் பண்ணி இந்த ஹையை வந்து நமக்கு சோர்ஸ் கொடுக்குறான். இது நமக்கு சோர்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு 4 ஹவர், இன்னொரு விஷயம், 4 ஹவர் ஃபெயில் ஆயிருக்கான்றதை பார்க்கணும். 4 ஹவர் வந்து இங்கே ஃபெயில் ஆயிருக்கு. ஓகே. இந்த இடத்துல 4 ஹவர் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து செல் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பட் நமக்கு ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போவோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. நான் இந்த சப்ளையில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சப்ளை நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஒரு எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தாலும் உங்களுக்கு எஸ்எல் வந்து ஹிட் தான். இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆனால் நான் கொடுத்த என்ட்ரி இந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கு. என்ன ரீசன்னா, நம்ம டைம் ஃப்ரேம்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? டைம் ஃப்ரேமை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம கரெக்டான என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ண முடியும். இப்போ டெய்லி வந்து போயிருங்க. நீங்கள் வந்து எப்படி போயிருந்தீங்கன்னா, இது வீக்லியாக எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? வீக்லி எடுத்துட்டு டெய்லி வந்து 4 ஹவர் வந்தீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டெய்லியில் இருந்து வந்தேன். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி பாருங்கள். இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கு, பிஓஎஸ் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி வந்துட்டுருக்கு. வீக்லி வந்து இது டைம் ஃப்ரேம் கிடையாது. நான் டிஸ்கார்ட்லேயே வந்து போட்டிருந்தேன். வீக்லி வந்து டைம் ஃப்ரேம் கிடையாது. ஓகேங்களா? டெய்லியோட சப்ளை 4 ஹவரில் போயிட்டு ரீஃபர்மெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணணும். இப்போ 4 ஹவரில் ரீஃபர்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல 4 ஹவர் ரீஃபர்மெண்ட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் வந்து நம்ம போகலாம். அப்போது 15 மினிட்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் இப்போது டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எங்கே சப்ளைஸ் இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது. இது சோச்சு. அப்போ மேனுவல் லிக்விடிட்டி எங்கே இருக்குது, இதுதானே மேனுவல் லிக்விடிட்டி. புரியுதா? அப்போது மேனுவல் லிக்விடிட்டிக்கு மேலே இருந்தால் இது பெட்டர் சப்ளை. அப்போ இது அண்ட் ஆகிடும், விட்டுறணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம செல் வந்து போடுறோம். ப்ரீவியஸ் ஹை, இதுக்கு மேலே இப்படி ஹை இந்த இடத்துல செட் பண்ணுறது. ஓகே. மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இங்கே வந்து எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கான். இப்போ புரியுதா எதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்கான், இவ்வளோ ஃபோர்ஸாக மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போயிருக்கு. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இப்போ நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து தப்பாக வந்து எடுத்துருக்கீங்க. இப்போ டைம் ஃப்ரேம் தப்பாக எடுத்தால் நமக்கு என்ன ஆகும்னா, என்ட்ரிலாம் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ரைட்டா? ஸோ டைம் ஃப்ரேம் வந்து நம்ம கரெக்டாக வந்து எடுக்கணும். ஸோ நான் டிஸ்கார்ட்லேயே வந்து போடுவேன். எந்தெந்த இது நான் ஆக்சுவலாக யூடியூப்லேயே போட்டுட்டு இருந்தது தான், இதோட டைம் ஃப்ரேம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ நீட்டாக வந்து கொடுத்துட்டு வந்திருக்கான். இப்போ நீங்கள் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வீக்லி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கும் வந்து என்ட்ரி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கே வந்து நமக்கு இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு இங்கே வந்து சோர்ச் பண்ணியிருக்கான். ஒன்ஸ் அகெயின் மார்க்கெட் இங்கே வந்து ரெக்கவர் வந்து பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ரெக்கவர் ஆகி தான் போயிருக்கு. ரீசன்
இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை. மேபி இந்த இடத்துல என்ட்ரி நம்ம விட்டுருந்தோம், என்ட்ரி வந்து நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ட்ரி வந்து போட்டுக்கலாம். பட் என்னோட சஜஷன், நீங்கள் எக்ஸ்ட்ரீமில் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்ட்ரி. அதுக்கப்புறம் என்ட்ரி பார்க்கக்கூடாது. ஓகே ஓகேங்களா? ஆ அப்போ இதோட டிபி எங்கே, நீங்கள் டிபி எங்கே செட் பண்ணியிருக்கீங்க? கடைசி ஸ்ட்ரக்சர் டீம் சார். இதுவா? ஆமாம் அதில் தான் வச்சு. ஓகே, இங்கே டிபி வைக்க வேணாம். ஏன்னா இது ஒரு டெசிஷனல், தெரியுதுங்களா? சப்ளை டெசிஷனல். பிஓஎஸ் இங்கே இருக்குது, சப்ளைன்றது இங்கே இருக்குது. இது டெசிஷனல், இதுதான் எக்ஸ்ட்ரீம். இதுதான் வந்து மூவ் ஆகும் ஃபாஸ்ட்டாக. அப்போ இதோட என்ட்ரி நமக்கு கொடுத்துருச்சு. இந்த இடத்துல டிபி வந்து தந்துட்டான். இதுதான் வந்து இன்டர்னல். ஓகேங்களா? அப்போ இந்த என்ட்ரி தப்பான என்ட்ரி, தப்பான டைம் ஃப்ரேம். நீங்கள் என்ட்ரி போட்டது கரெக்டு, இதுதான் எக்ஸ்ட்ரீம். அப்போ இதில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பெட்டர். இதில் எல்லாமே கரெக்டு. எக்ஸ்ட்ரீம் வந்து 50%க்கு கீழே தான் இருக்குது. அது ஒரு பேக்லாக் இருக்குது நமக்கு. இந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க் இருக்குது. 50% நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா 50% இல்லைனா 50% கீழே தான் இருக்கும். அப்போ இதை அப்ரோச் பண்ணுறது ரிஸ்க். ஓகே, யூஎஸ்டி கேடு, டெய்லி பிஓஎஸ், டெய்லி சோச்சு, யூஎஸ்டி கேடு ஒன்ஸ் என்னோட சைட்லேயே நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, டெய்லி சோர்ஸ் டிமாண்ட்ல இருந்து பை. ஓகே ப்ரோ, அதான் நானும் கொடுத்துருக்கேன். டிமாண்ட் ஓகே, இப்போ இங்க ஒரு சோர்ஸ் நடந்திருக்கு. இந்த சோர்ஸுக்கு நீங்க ஏன் போகல சொல்லுங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்தேன். இன்டியூஸ்மெண்டா? ஆமா, கீழ போஸ். இது வந்து போஸ் ப்ரோ. அப்போ இது வந்து சோர்ஸ். இந்த சோர்ஸ் நீங்க ஏன் கன்சிடர் பண்ணல சொல்லுங்க, ஏதாவது ஐடியா? ஃபுல்லா லிக்விடிட்டி இருக்கு. இல்ல, நமக்கு இதை மிட்டிகேட் பண்ணாதான் பை, அது வரைக்கும் நோ பை. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சோர்ஸ்ன்றது ஒரு ஃபேக், ஃபேக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். இன்டியூஸ்மெண்ட் தானே எடுக்க முடியும். இதுவா? ஆமா. இது எப்படி ப்ரோ இன்டியூஸ்மெண்ட் ஆகும்? இப்போ நீங்க டெய்லியில டிமாண்ட் மார்க் பண்றீங்கன்னா டெய்லியில தான் இன்டியூஸ்மெண்ட் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு, ஆனா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான இன்டியூஸ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டான இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? இது பர்ஃபெக்ட் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போ இது ஃபெயில் இந்த டிமாண்ட் ஃபெயில் ஆகலாம். ஸோ ஃபெயில் ஆகணும்னா நம்ம ட்ரை பண்ணாமல் இல்லை, நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணலாம். ஓகே, டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. அப்புறம் ப்ரோ சப்ளை எடுத்துருக்கீங்க? 1 hour சார். ஓகே, 1 hourல பண்ணுங்க. ஓகே, ஃபார்வர்ட் டிமாண்ட் ப்ரோ இது. ஓகே, அப்போ டிமாண்டை மிட்டிகேட் பண்ணலாம். கண்ட்ரோல் வந்து டிமாண்டுக்கு போயிடுச்சு, பைக்கு போயிடுச்சு. அப்புறம் சப்ளை எடுத்துருக்கீங்க. சில கவுண்டர் பிடிக்கணும்னு சொல்லி எடுத்தேன் சார். இல்லை கரெக்ஷன் கீழே வந்துட்டு இருந்த சார் பை போகும் அதனால. ஓகே, இங்க இருந்து கீழே போகணும்னு எடுத்தீங்களோ? ஆமா. ஓகே ஓகே, கரெக்ட். மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இங்கே என்ட்ரி கொடுத்துருச்சு. ஆமா சார், 15 மினிட் இது. ஓகே, போயிட்டு 5 மினிட்ஸ் உள்ளாடி போயிட்டேன். இது சப்ளை மெட்டிகேஷனுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கணும். டைரக்டா போயிடலாம். அதில் 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்தா தான்
இது இது வந்து பார்த்தீங்கன்னா, இது டைரக்ட் கிடையாது. இதுதான் கன்ஃபர்மேஷன். மேல பாருங்க 1 ஹவர் சப்ளை. ஓகே. 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் குடுத்துருச்சு. அப்ப என்ட்ரி இங்க ஓகே. போடணும். இதுலயும் போய் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆகும். இப்ப இது வந்து பாருங்க. இது ஒரு பிரேக் ஈவன் என்ட்ரி. பிரேக் ஈவன் குடுத்துருக்கா? ஆமா. இது ஒரு இதுல கொடுக்கல. ஓகே. இன்னும் குடுக்கல. அப்போ மார்க்கெட் கீழ வரலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரி வந்து இப்ப இல்ல. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய சப்ளை வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் சப்ளைவா இருக்கு. அப்ப இத வந்து நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ, இப்போ சரி. இப்ப நீங்க இதுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன். 5 மினிட்ஸ். ஓகே. 5 மினிட் மேல ஒரு சப்ளை இருக்கு. ஓகே. அது சொல்லுங்க. அது 5 மினிட்ஸ்ல தான் சார் 15 மினிட் சப்ளை கீழ இருக்கு. அந்த சோன் வரைக்கும் இல்ல. இந்த ஆ. இடத்துல. ஓகே, ஓகே. ஓகே. இது வந்து ஒரு இன்ட்ராடே எடுத்தீங்களா? ஆமா. இன்ட்ரேட். ஓகே, ஓகே ப்ரோ. இது 1:50 போயிருச்சு சார் கீழ வரைக்கும். ஓகே, ஓகே. இப்ப இங்க டார்கெட் பண்றீங்க. அப்போ 5 மினிட். இப்ப ஆக்சுவலா 4 ஹவர்ல நமக்கு டிமாண்ட் மிட்டிகேஷன். இங்க இருக்கக்கூடிய இங்க இந்த டிமாண்ட் வரைக்கும் நீங்க மார்க் வந்து பண்ணலாம். ரைட்டா? அப்ப இங்க இருந்து எடுத்திருக்கீங்களா? ஆமா. பிரேக். ஆமா. இங்க இருந்து எடுத்திருக்கீங்க. கீழ இருந்து மேல போயிருக்கு. நீங்க ஆமா. இந்த 1 இந்த 1 ஜோன்ல ஹவர் எடுத்து வந்து எடுத்துட்டேன். இந்த ஜோன்ல 1 ஹவர்ல போட்டிருக்கீங்க. ஆமா. ரைட்டா? இப்படியா? ஆமா. ஆமா. ஓகே. அப்போ உங்களுக்கு டிமாண்ட் வந்து இங்க இருக்கு. இந்த டிமாண்ட் வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். ஆமா. அதுல வச்சுங்க சார். அதுக்கப்புறம். இருங்க நான் என்னோட இதுல பார்த்துக்கிறேன். ஆ. 1 ஹவர். ம். இங்க வந்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. 1 ஹவர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். அப்போ செல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கு. ஆமா. இதுல செல் பண்ணிடணும். இதான் வந்து ட்ரேட். ஆ. 4 ஹவர்னா தான் 15 மினிட் 5 மினிட் போகணும் இல்ல? ஆமா. இல்ல இப்போ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு சப்ளைன்றது 1 ஹவர் சப்ளை எடுத்தீங்க. ஆமா. அப்போ இதுல வந்து 15 மினிட்ஸ் வந்தீங்க. சோர்ஸ் பார்த்தீங்க. அவ்வளோதான். இந்த ஆமா. இடத்துல செல் போணும். மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல ஓகே. ஒரு ரீஃபண்ட்மெண்ட். இப்போ நீங்க வந்து 1 ஹவருக்கே நம்ம வரலாம். இந்த இடத்துல ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கு. இந்த ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு நமக்கு 5 மினிட் வரணும் இப்போ. ஓகேங்களா? அப்போ 5 மினிட் வந்துட்டோம் அப்படின்னா, ஓகே. இந்த 5 மினிட்டோட சப்ளைஸ் வந்து எடுத்து நீங்க செல் பண்ணணும். அப்போ 5 மினிட் சப்ளை இங்க ஒண்ணு இருக்கு. நீங்க அப்போ போட்டிருந்தீங்களா? ஆமா. இங்க ஒண்ணு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கு. ஆமா. நீங்க வந்து இந்த இடத்துல இந்த சப்ளை எடுத்திருந்தீங்களா? இது வந்து தப்பு. ஆனா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா டோட்டலி தப்பு. ஆ. ரீசன் இதுதான் சப்ளை. ஓகே. இதுக்காக தான் மார்க்கெட் வந்து கீழ போயிருக்கான். அதனால தான் அப்ப நான் பார்த்தேன். எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே. இப்போ தெரியுதுங்களா? இந்த சப்ளைக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அப்போ இந்த லோவ எடுத்துக்கணும். ஓகே. நமக்கு பிரேக் ஈவன்றது இங்க இருக்கு. அதுக்கப்புறம் கீழ போயிருக்கான். அப்போ ப்ரீவியஸோட ஹை இப்படி இருக்கு. நம்ம இப்படி தான் என்ட்ரி எடுக்கணும். இப்போ நீங்க எடுத்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை இது இன்டியூஸ்மென்ட்டா இருந்திருக்கும். நீங்க 5 மினிட்ல என்ட்ரி போற அந்த ரூலுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே நான் சொல்லுங்க. நான் எந்த கன்ஃபர்மேஷன் எடுத்தேன்னா 15 மினிட் ஷாக் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரே ஒரு சப்ளைல சார் இருக்கு. அந்த சப்ளை மட்டும் ஆமா. இத 5 மினிட்ஸ் எடுத்துருக்கீங்க. இல்ல அந்த சப்ளை சார். இந்த ஷாக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சப்ளை இருக்குல்ல? 15 மினிட்ஸ்ல சோக் ஷாக் கொடுத்ததுக்கு அப்புறமா. ஆமா. ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் சப்ளை இங்க ஃபர்ஸ்ட். இருக்கு. ஆமா. ஆமா. ஆ. அதுல இருந்து ஏன்னா அது 5 மினிட்ஸ்ல போனாலும் உள்ளாடி மேல இருக்கு. ஆனா 15 மினிட்ஸ் தான் ஸ்ட்ராங்னு நினைச்சு அந்த இடத்துல இருந்து கரெக்ட். எடுத்துட்டேன். கரெக்ட். ஆனா இந்த இடத்துல நீங்க கன்ஃபர்மேஷன் தான் பார்த்திருக்கீங்க. ஆமா. ஆமா. அப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நீங்க 5 மினிட் வரணும். ஓகேங்களா? ஆ. அப்போ ஆ. 5 மினிட் வரணும்னா
இப்போ 5 மினிட்ல நீங்கள் செல் பண்ணக்கூடிய இடம் இது. ஆனால் நீங்கள் எங்கே செல் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகேங்களா? ஆனால் இது ஒர்க் ஆயிருக்கு. ரீசன் சப்ளை இங்கே இருக்குது. சப்ளை மேலேயே இது இருக்குது. அதனால இது ஒர்க் ஆயிருக்கு. இப்படி எடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த சப்ளை எடுக்கணும். நீங்கள் எடுத்திருந்த எப்படின்னா 15 மினிட்ஸில் சரிங்களா? இந்த ஜோன் எடுத்திருந்தீங்க. இது 15 மினிட்ஸில் இந்த விக் ஏரியா இருக்கா, இதை எடுத்திருக்கீங்க. அப்போது இந்த 15 மினிட்ஸில் இந்த விக் ஏரியா அப்படின்னா அந்த 5 மினிட்ல இருக்கக்கூடிய இந்த சப்ளை. அப்போ ப்ரீவியஸாக முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து எடுத்திருக்கீங்க. ஆனால் இந்த சப்ளை தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் ஒர்க் பண்ணியிருக்க ரீசன் இந்த சப்ளை இருக்குது. மேபி இந்த சப்ளை இப்படி மேலே இருந்திருந்தால் இந்த சப்ளை ஹண்ட் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்திருப்பான். ரைட்டா? அப்போது நீங்கள் எடுத்தது டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த டிமாண்டில் டார்கெட் வைக்கிறது பெட்டர். இந்த இடத்துல 1:10 இப்படி வந்து மார்க்கெட் வந்திருக்கும். ஓகேங்களா? என்ட்ரி கரெக்டு தான். இப்போது இதிலேருந்து ஏன்னா இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. தெரியுதுங்களா? இங்கே தான் இருக்குது டிமாண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து வரணும். அது மிட்டிகேட் பண்ணாமல் போகிறான் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து ஒரு கவுண்டரில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து டிமாண்டை ரீச் பண்ணியே ஆகணும். இதுதான் மார்க்கெட்டோட மூமெண்ட். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணது கவுண்டர் என்ட்ரி பெஸ்ட் என்ட்ரி தான். கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகே, கரெக்டு தான். ஹீரோ ஏயுடி திரும்ப அப்படியே சேம் தான் பை ட்ரை பண்ணுங்க. ஓகே, வீக்லியோட ஜோன் டெய்லியில் ரீஃபண்ட்மெண்ட் இல்லையா? டெய்லியில் இருக்கு சார். இது டெய்லி தான். அதான் டெய்லியில் ரீஃபண்ட்மெண்ட் இல்லையா? சரி. இதை எடுத்துருக்கீங்க வீக்லியோட ஜோன். ஆமாம். டெய்லிக்கு ரீஃபண்ட்மெண்ட் பார்த்தே ஆகணும். அப்போ தான் நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் போகணும், என்ட்ரு ஆகணுன்றது இருக்கும். டெய்லி ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. 4 ஹவர் போகணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க? 4 ஹவர் போகலை, டெய்லிக்கு வந்துட்டீங்க. டெய்லியோட டிமாண்ட் எடுக்கிறீங்க. அப்படி கிடையாது, 4 ஹவர் போயிடணும். 4 ஹவர் டிமாண்டு தான் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? சரி, உங்கள் சைடு வருவோம். டெய்லியில் ஒரு டிமாண்ட் இருக்குது, அதை எடுத்துட்டீங்க. பிஓஎஸ் சோர்ஸ் கொடுத்துட்டோம். கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகே, அந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது ப்ரோ. பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்குன்றனால சேஃப்டிக்காக நீங்கள் உள்ளே போகலாம். பட் 2 கன்ஃபர்மேஷன் பார்த்தா மிஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த டிமாண்டுக்கு 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட். ஓகே, கட் பண்ணியிருக்கு. இது என்ன ஜோன்? ஓகே, இது எடுத்துருக்கீங்க. ஆனால் 15 மினிட்னு ஆகும்போது கன்ஃபர்மேஷன் ஆகலை சார், தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல 4 ஹவர் டிமாண்ட் இருக்குது, இது 15 மினிட் ஜோன் இருக்குது. அப்போது 5 மினிட்ல தான் உங்களுக்கு டிமாண்ட் இருக்கணும். இங்கே 5 மினிட்ல டிமாண்ட் இல்லை. புரியுதுங்களா? இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு இந்த இடத்துல டிமாண்ட் இல்லை, இதுதான் டிமாண்டு. அது இல்லாமல் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது இந்த டிமாண்டு. அப்போ இதில் நம்ம என்ட்ரி போகக்கூடாது. என்ன ப்ரோ மறுபடியும் போயிருக்கீங்க கன்ஃபர்மேஷன்? அப்படி போகக்கூடாது. ஓகே, சரி பார்க்கலாம். இந்த இடத்துல ஏன்னா டிமாண்டே இல்லை இந்த இடத்துல. ஓகே, ஒர்க் ஆகாது ப்ரோ. இப்போ இது ஏன் ஒர்க் ஆகாது? இந்த இடத்துல நீங்கள் எஸ்எல் போயிருக்கீங்க, எஸ்எல் ஆகிருக்கு. நான் வந்து சொல்கிறேன், டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? வீக்லியோட டிமாண்ட் அண்ட் டெய்லியோட ரீஃபண்ட்மெண்ட். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் சோர்ஸ் வந்து கொடுத்துட்டான். சோர்ஸ் கொடுத்துட்டான். இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது. இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 4 ஹவர் டிமாண்ட், 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில்
இந்த இடத்துல இன்ட்ராடே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தீங்களே அந்த என்ட்ரி. ஆமாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்ட்ராடே மார்க்கெட் வந்து கொடுக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு டிபி 4 ஹவர்னுடைய சப்ளை போட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹையை வந்து போடுறது பெட்டர். இது இன்ட்ராடே தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இது கொடுத்துருச்சு. அப்போ மார்க்கெட் எகைன் கீழே வரோம். டிமாண்டுக்கு போகிறோம். டிமாண்ட் 4 ஹவர். ஓகேங்களா? இது வந்து 4 ஹவர் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் போகிறோம். ரீஃபைன்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம். ரீஃபைன்மெண்ட் இருக்குது. ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணி நிற்கிறான். ரீஃபைன்மெண்ட்டுக்கு நம்ம 5 மினிட் போகிறோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்றதை செக் பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பிரேக் ஆகிடுச்சு. இதுவும் பிரேக் ஆகிடுச்சு. தெரியுதா? அப்போது இதை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்க்கு எகைன் நம்ம வரோம். ஏன்னா டிமாண்ட் 4 ஹவர். 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னா ஸ்டில் மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகேங்களா? மார்க்கெட் இன்னும் கன்ஃபர்மேஷன் தரல. இதில் இன்னொரு விஷயம், டிமாண்ட் என்ன நிலமையில இருக்குது அப்படின்றத பார்க்கணும். டிமாண்ட் என்ன இருக்குது தெரியுதா? பாருங்கள். ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஃபெயிலியர் பண்ணிட்டான். அது இல்லாமல் டிமாண்டை மிட்டிகேட் பண்ணவுடனே ரெக்கவர் கரெக்டாக இல்லை. மார்க்கெட் வந்து இப்படி போகலை. ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ ரெக்கவர் கரெக்டாக இல்லை, டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ நம்ம இதில் என்ட்ரியே இல்லை நமக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கீங்க, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதனால் டைம் ஃப்ரேம்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலே போதும். இந்த இடத்துல என்ட்ரி வந்து நமக்கு கொடுக்கல, மார்க்கெட்டே வந்து கொடுக்கல. ஒரு இன்ட்ராடே கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் என்ட்ரி நமக்கு தரல. அவ்வளோதானா?